போலாமா? எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்மது வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக. இந்த 10 நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பில் ஆர்வத்தோடு தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக பல்வேறு துறை சார்ந்த செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நம்முடைய இலக்குகளை நாம் எதுவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த இலக்கை நோக்கி நாம் எப்படி பயணிக்க வேண்டும், எப்படி நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த பல்வேறு செய்திகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் என்வாயரன்மெண்டல் ஸ்டடீஸ், சுற்றுச்சூழல் தொடர்பானதும் ஓஷோனோகிராஃபி, இது போன்ற மிக முக்கியமான இன்றைய உலகத்தில் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு துறை குறித்து, அதனோடு தொடர்புடைய துறைகள் குறித்து பல்வேறு செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதிலே நாம் நமக்கான கடமைகள், பொறுப்புகள் என்ன, நாம் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்பது குறித்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பமாக இந்த வசனத்தை, இறை வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவது போல, 7 வானங்களும் பூமியும் அவற்றில் இருப்பவைகளும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் அவன் புகழை கொண்டு துதி செய்யாத பொருள் எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே நமக்கு வழிகாட்டுகின்றான். இந்த பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே இறைவனை துதி செய்து கொண்டு, திக்ர் செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி திக்ர் செய்யாத பொருள் என்று இந்த உலகத்துல நான் எதையுமே படைக்கல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்துகின்றான். இந்த மாதிரியான செய்திகள் பிற சமூகங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்ல. இந்த செய்திகள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட, முஸ்லிம்களோடு நம்பக்கூடிய திருமறையில இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம ஆழமா மனதில நிறுத்தி கொள்ள வேண்டியது, உலகத்துல பூமியில 7 வானங்கள்லையும் பூமியிலையும், 7 வானங்கள்லையும் பூமியிலையும், வானம் எதுண்டே என்ன நம்ம நமக்கு தெரியாது. எது வானம்டே நமக்கு தெரியாது. மேல இருக்கிறது பேர் வானம் இல்ல. எதையுமே நம்ம தொடரல. அது பால்வெளி, போக போக போய்கிட்டே இருக்கும். அப்ப முதல் வானமே எங்க இருக்குன்னு தெரியாது. 7 வானங்களும் பூமியும் அவற்றில் இருப்பவைகளும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றனர். அதனால உயிரினங்கள் எல்லாமே, நம்மோடு வாழக்கூடிய உயிரினங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, அவை எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாதது, நம் கண்களுக்கு புலப்படாது, இவை எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன திக்ர் செய்து கொண்டு, துதி செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு படைச்ச ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தாராம். இதை அப்படியே மனசுல வச்சுட்டு, இன்னைக்கு உங்களை அப்படியே நீங்க உங்க வீட்டை சுத்தி, உங்க ஊரை சுத்தி ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த முந்தைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அதிகமா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப எவ்வளவு சீரழிந்து போயிருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது, நம்மை சுற்றி நாம் வாழக்கூடிய இந்த பூமி, நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர் சமூகம், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம், நாமே எப்படி அதை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க.
இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். மாடர்ன் லைஃப் அப்படின்னு சொல்லி ஈஸியா வாழணும், சொகுசா வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எதை பத்தியுமே கேர் பண்ணாம நமக்கு எது இலகுவாக இருக்குதோ அந்த பொருட்கள் பயன்படுத்தி நம்ம பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருக்கணும் என்கின்ற அடிப்படையில் நாம் சேர்த்து குவித்த இந்த குப்பைகள், அதுல அந்த பறவைகளுடைய நிலையை பாருங்க, மனிதர்களுடைய நிலையை பாருங்க. பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் இறைவனை துதி செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு வாழ்ற இடத்தை எப்படி வந்து இந்த ஒரு 50 வருஷத்துல மனிதர்களாகிய நாம் வந்து எவ்வளவு அதை வந்து சீரழிச்சிருக்கிறோம். இந்த 50 வருஷத்துலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளாக சீரழியாத இந்த பூமி இந்த 50 ஆண்டுகளாக இப்படி சீரழிக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடெல்லாம் பிளாஸ்டிக் பையை திங்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு பாருங்க. எல்லாம் நம்மளை சுத்திதான் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து பசிபிக் ஓஷன். இந்த பசிபிக் ஓஷன் ரீஜன் இருக்கு பாருங்க, நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து யுஎஸ், அமெரிக்கா, இது கனடா, சரியா? இந்த பக்கம் வந்துட்டு மேல வந்துட்டு ரஷ்யா இருக்குது, சைனா இருக்கு, ஜப்பான் இருக்குது. இந்த பசிபிக் ஓஷன்ல 2 மலை உருவாயிருக்குது. ஈஸ்டர்ன் ரப்பிஷ் பேட்ச் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ரப்பிஷ் பேட்ச் ஹவாய்க்கு மேல. இது என்ன மலைன்னா பிளாஸ்டிக் குப்பைகள் மலை. 2 மாபெரும் மலைகள் உருவாகி இருக்குது. பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தி கொட்டுன குப்பையில சேர்ந்து இவ்வளவு பெரிய, அதாவது கடல்ல உருவாகி இருக்குதுன்னா பாத்துருக்கேன். எல்லாம் இந்த ஒரு 30-40 வருஷத்துல. இன்னும் சொல்ல போனா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த ஒரு 60-70 வருஷத்துலதான் இவ்வளவு பெரிய அநியாயத்தை நம்ம வாழக்கூடிய நம்முடைய அமானிதமா ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடலுக்கு, இந்த காற்றுக்கு, இந்த நிலத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கிறோம், இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கிறோம். இது எல்லாமே நம்ம சொகுசா வாழணுங்கிறதுக்காண்டி அடுத்த தலைமுறை பத்தி சிந்திக்காம, நம்மோடு வாழக்கூடிய உயிரினங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் சிந்திக்காம, அதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய சேதாரம் விளைவிச்சிருக்கிறோம் பாருங்க. Do you know that there is a phenomenon known as the Great Pacific Garbage Patch? அதுக்கு பேர் அந்த 2 மலை சொன்ன பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. The Great Pacific Garbage Patch. It could cover 40% of the sea. பசிபிக் ஓஷன் உடைய 40 விழுக்காடு குப்பையா மாறி போயிருக்குது. வாட்ஸ்மேன் அண்ட் ரோஜர்ஸ் அதோடைய யாரு இதை கொடுத்திருக்காங்கிறது. That is a lot of trash. Think about how much you have probably contributed to that. நீங்க எவ்வளவு அதுல கொட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் கேட்டிருக்காரு. பசிபிக் ஓஷனுடைய 40 விழுக்காடு குப்பைகளால் நிரம்பி இருக்குதுன்னா எவ்வளவு பெரிய சேதாரத்தை, எவ்வளவு பெரிய அநியாயத்தை இந்த மனித சமூகம் இந்த 70 வருஷத்துல கல்விங்கிற பேரால, நவீன வாழ்க்கை, மாடர்ன் எஜுகேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதன் பேரால பண்ணி வச்சிருக்கு பாருங்க. 8 million metric tons of plastic enter ocean each year. ஒவ்வொரு வருஷமும் 8 மில்லியன் மெட்ரிக் டன் குப்பைகள் கடல்ல கொட்டப்படுது. பிளாஸ்டிக் குப்பைகள் கடல்ல கொட்டப்படுது. இந்த ஜூஸ் குடிக்கும் போது, இளநீர் குடிக்கும் போது பிளாஸ்டிக் ஸ்ட்ரா குடிக்கிறோம் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கடல்ல இருக்கக்கூடிய மீன்களுடைய எண்ணிக்கை காட்டிலும் கடல்ல கொட்டப்பட்ட இந்த ஸ்ட்ராவுடைய எண்ணிக்கை கூடி போயிருங்கிறாங்க. அதுதான் அங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை பாருங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டங்கிற அடிப்படையில விளைநிலங்கள் எல்லாம் தீப்பிடிச்சு எரியக்கூடிய அளவுக்கு அதுல பைப்பு போட்டு நாசம் பண்ணி பாருங்க, ஆயிலால பத்தி எரியுது. ஈத்தேன் மீத்தேன் திட்டம் சொல்லி போராட்டம் நடந்துட்டு இருக்குது பாருங்க. இதெல்லாம் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயம். அப்ப நம்மளுடைய பங்களிப்பு இதுல என்ன? இந்த தஞ்சை மாவட்டம், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் சொல்லுவாங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை 3 மாவட்டத்தை ஒருங்கிணைச்சுதான் பழைய தஞ்சை மாவட்டம் பாங்க. அதுதான் பொண்ணு விளையிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப நெருக்கமான பாப்புலேஷன், அடர்த்தியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க விவசாயம் செழித்து வளர்றதுனால, விவசாய பணிகள் அதிகமா இருக்கிறதுனால அப்படி இருந்தது. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா பாலைவனமா மாறிட்டு வந்துட்டு இருக்குது. அடுத்தது பாருங்க, எலக்ட்ரானிக் வேஸ்ட், இ வேஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்படி கம்ப்யூட்டரை பயன்படுத்தி, ஆதி காலத்து கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஒவ்வொருதான் அட்வான்ஸா வந்துகிட்டே இருக்குது இல்லையா? பயன்படுத்தி நம்ம கொண்டு போய் குப்பையில போடுறோம். இந்த குப்பைகள்லாம் சேருது பாருங்க, எவ்வளவு பெரிய எவ்வளவு ஜாஸ்தியா சேர்ந்துருக்குன்னா, எலக்ட்ரானிக் வேஸ்ட் இஸ் எமர்ஜிங் அஸ் எ சீரியஸ் பப்ளிக் ஹெல்த் அண்ட் என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் இன் இந்தியா. இன்னைக்கு இந்திய சமூகத்துக்கு மிகப்பெரிய சேதாரம் விளைவிக்கக்கூடியதுல
அவங்களுடைய உடல் நலத்திற்கு, சுற்றுச்சூழலுக்கு, உயிரினங்களுடைய உடல் நலத்திற்கு சேதாரம் ஏற்படுத்தக்கூடியதுல மிக முக்கியமானதும் இதுவும் ஒண்ணு. இ வேஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட். 5th largest electronic waste producer in the world. உலகத்துல 5வது இடத்துல இருக்குது நம்ம நாடு. Approximately 2 million tons of e-waste are generated annually. ஒவ்வொரு வருஷமும் 2 மில்லியன் டன் இந்த e-waste வந்துட்டு இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. Undisclosed amount of e-waste is imported from other countries around the world. இங்கேயே 2 மில்லியன் டன்ஸ் உற்பத்தி பண்றது மட்டுமல்ல, உலக நாடுகள்ல இருந்து கொண்டு வந்து குப்பையா கொட்டுறாங்க, இந்தியால கொண்டு வந்து கொட்டுறாங்க பாருங்க. The report found that 50 to 80% of e-waste collected for recycling யூஎஸ்ல, அமெரிக்கால 80% e-waste என்ன பண்றான், சைனா, இந்தியா, பாகிஸ்தான்ல கொண்டு வந்து கொட்டுறான். ஏன்னா அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி அவன் குப்பையை கொண்டு வந்து நம்மள்கிட்ட போட்டுறான், காசை கொடுத்து. நீ இந்த காசு வச்சுக்க, இந்த குப்பையெல்லாம் நீ கொண்டு போய் ஓ வீட்டுல வச்சுக்க, நான் உண்டாக்குன குப்பை இது அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு வந்து கப்பல் கப்பலா கொண்டு வந்து கொட்டுறாங்க. இப்ப என்ன பண்றது? ஈஸியா படிச்சுட்டு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு கம்பெனில போய் இந்த குப்பைகளை உருவாக்குற கம்பெனி இருக்கு பாருங்க, கம்ப்யூட்டரு, போனு, மொபைல் போனு, லேப்டாப். இப்போ முன்னாலே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு போன் இருக்கும், ஒரு தெருவுக்கு ஒரு போன் இருந்த காலம் போய் ஒரு வீட்டுக்கு ஒரு போன், லேண்ட்லைன் வந்துச்சு. இப்போ ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஆளுக்கு 2 போன் இருக்குது, மொபைல் போன் இருக்குது. இப்படி நாளுக்கு நாள் இந்த உபயோகம், இப்ப இனி வரக்கூடிய இந்த போஸ்ட் கொரோனா பீரியடுக்கு பிறகு வந்து நிறைய வந்து யூசேஜ் ஜாஸ்தி ஆகும். இப்படி அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் உபயோகிக்க அது வந்துட்டு காலாவதி ஆகி போன உடனே குப்பையில போட்டு நம்ம போட்டுறோம். நம்ம போட்டு குப்பையில போட்ட மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. அந்த குப்பையெல்லாம் சேருது பாருங்க, அந்த சேர்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உழவைக்குது. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு இசி படிச்சுட்டு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டு, அல்லது ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு இந்த கம்பெனில போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து மாசம் ஒரு 10,000 5,000 சம்பாரிச்சுக்கிட்டு அவன் உற்பத்தி பண்ண தர அதே மொபைல் போனை பயன்படுத்திட்டு அப்படியே போறாந்தா போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10,000 5,000 ரூபாய் கிடைக்கும். படிச்சு முடிச்சுட்டு ஒரு எம்ப்ளாய போய் மாத ஊதிய பணியாளரா அங்க போய் சேர்ந்துட்டு மாசம் வேலை பார்த்து மாசம் சம்பளம் வாங்கிட்டு நம்ம பாட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். 2 போன் 3 போன் உபயோகம் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்து போயிட்டே இருக்கலாம். மாச சம்பளத்துக்கு போறாந்தா அது செய்யலாம். இல்ல உங்களுக்கு இன்னொரு பாதை இருக்குது. இவன் உண்டாக்குனது எல்லாம் இப்ப சீரழிஞ்சு உலகத்தை அழிச்சிட்டு இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய, மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய இன்னொரு பாதை இருக்கு. அந்த பாதை வந்து ஒண்ணு அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த பாதை, அவன் நாசம் பண்றான், நம்ம பாதுகாக்கிறோம். 2வது இதுல ஈடுபடும் போது அது என்ன அப்படின்னா நம்மள முதலாளியா மாத்தும், அது தொழிலாளியா கொண்டு போகும். இதுல நம்ம ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி ஒரு செல்போனை ரீசைக்கிளிங் பண்றது, மறுசுழற்சிக்கு பயன்படுத்து, அதை வேற எதுக்கு பயன்படுத்தல, உபயோகப்படுத்தப்பட்டு தூக்கி எறிகிறாங்க பாருங்க, அத வேற என்னவா மாத்தி அமைக்கலான்னு சிந்திக்கிறான் பாருங்க. அப்படி சிந்திச்சான்னா அவன் முதலாளி. அந்த உண்டாக்குற கம்பெனில போய் வேலை தேடுற, படிச்சு முடிச்சுட்டு ஒரு சர்டிபிகேட் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு எனக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடுறான் பாருங்க, அவன் வந்து மாச சம்பளம் தொழிலாளி. அது சீரழிக்கிறது. இது சீரழிச்சதை வந்துட்டு மறுசுழற்சிக்கு உட்படுத்தி பாதுகாக்கிறது. இந்த 2 துறை உங்க முன்னால இருக்குது. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இருக்குது, இ வேஸ்ட் இருக்குது, பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்கு, கெமிக்கல் வேஸ்ட் இருக்குது, மெடிக்கல் வேஸ்ட் இருக்குது. அதாவது தொழிற்சாலையிலிருந்து விடக்கூடிய கழிவுகள் இருக்குது பாருங்க. இந்த ஆறுகள் எல்லாம் வந்து நாசமாய் போயிருக்குது பாருங்க. ஒரு நேரத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால நம்ம சென்னையில ஓடக்கூடிய கூவாறு இருக்கு பாருங்க, வெளியூர்கள்ல இருந்து யார் வந்தாலும் சரி அந்த கூவாத்துல குளிச்சுட்டு தான் போவாங்க. அந்த கூவாத்துல படகு ஓடுனுச்சு. இன்னைக்கு கூவாத்துல வந்து அந்த கிட்ட போக முடியுதா? மூக்க பிடிச்சிட்டு போக வேண்டியதா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சென்னையில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் அதுலதான் வருது. ரசாயன கழிவுகள், மிகவும் கொடூரமான நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுகள் எல்லாம் அந்த கூவாத்துல தான் வருது. பைப்ல கொண்டு வந்து அங்க விடுறாங்க. அந்த ஆத்து தண்ணி அப்படியே நேர கடலுக்கு போகுது. கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறோம், அந்த மீன்கள்கிட்ட எல்லாம் இந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மீனைத்தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகும்? தொடர்ந்து 5 வருஷம் 10 வருஷம் சாப்பிட்டோன்னா நேரா போய் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆக வேண்டியதுதான். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆஸ்பத்திரி நிரம்பி வழியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரியா மனிதர்கள் சீரழிக்கக்கூடிய விஷயம். நம்ம கையாலேயே நம்ம வாழக்கூடிய நிலத்தை நாசம் பண்ணி நம்மளும் கடைசியில் அழிஞ்சு போறோம். சந்ததிக்கு நம்ம வந்து
எந்த மாதிரியான வாழ் நிலத்தை நம்ம விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு முன்னாலே இருக்கு. அதனால இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ங்கிறது, அதே மாதிரி நொய்யலாறு, இந்த திருப்பூர் மாவட்டத்துல இந்த சாயப்பட்டறைகள் எல்லாம் அந்த அந்த கழிவுகளை கொண்டு வந்து விட்டது. பெங்களூர்ல உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுநீர் இருக்கு பாருங்க, அதுல 25% 25 விழுக்காட காவிரியில கொண்டு வந்து விடுறான். அந்த காவிரி தான் மேட்டூர் அன்னைக்கு வருது. அதுலயே நமக்கு சண்டை, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். எந்த தண்ணிய 25% அவன் வந்து கழிவுநீர் சாக்கடைய கலந்த அந்த தண்ணிக்கு தான் இவ்வளவு சண்டை நடக்குது. அது மேட்டூருக்கு வந்து இனி திருச்சிக்கு வந்து மேட்டூர்ல இருந்து ஈரோடு வழியா வரக்கூடிய அத்தனை சாய கழிவுகளுடைய அந்த கழிவுகளையும் அடிச்சிட்டு வந்து இனி திருச்சியில இருந்து கலக்கக்கூடிய சாக்கடை எல்லாத்தையும் கலந்துட்டு தஞ்சாவூருக்கு வந்துட்டு அதுல நெல் விளைஞ்சு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கடைசியில பூம்புகார்ல நீங்க போய் தண்ணி எடுத்து பாருங்க, கடல்ல போய் கலக்கும் போது அது அது பச்சை விஷமா இருக்குது. காவிரியே இப்படி மாறி போயிருக்குது. அப்போ ஒவ்வொரு அதே மாதிரி ராணிப்பேட்டை இருக்குது பாருங்க, தமிழ்நாட்டுல அதாவது உலகத்திலேயே வந்துட்டு தி மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி, ரொம்ப ரொம்ப சுற்றுச்சூழல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஊர் எதுன்னா ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை இருக்கு பாருங்க. இன்னைக்கு அந்த ராணிப்பேட்டையில இந்த குரோமியம் ஃபேக்டரி ஒண்ணு பூட்டி போட்டு கிடக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமா. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 2.5 லட்சம் டன் 3 லட்சம் டன் குரோமியம் இருக்குது. அந்த குரோமியம் காத்துல பரவி, அது இல்லாம மழை பெஞ்சு தண்ணியில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மூடி வச்சிருந்தா கூட அது லீக் ஆகி மழை பெஞ்சு குடிநீர்ல போய் கலந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அந்த ராணிப்பேட்டைக்கு இப்ப யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு கல்யாணம் திருமணத்துக்காக வரன் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், ராணிப்பேட்டைன்னு சொன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டா? ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாத்துக்கும் ஆண்மை கோளாறு ஏற்பட்டு இந்த குரோமியம் ஃபேக்டரினால. இன்னும் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அந்த ஃபேக்டரி இருக்குது. அப்ப மலட்டுத்தன்மை, ஆணிலும் பெண்ணிலும் மலட்டுத்தன்மை ஏற்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குன்னா, இன்னொரு இப்பவே இந்த சூழல்னா இன்னொரு 20-30 வருஷத்துல அது எப்படி போகும்? இங்க போய் எல்லாரும் போற பாதையில போய் ஒரு கம்பெனில போய் வேலை செஞ்சுட்டு நம்ம அப்படியே அதோட கரைஞ்சு போய் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை சீரழிக்கக்கூடிய உலகத்தை நம்மளும் இன்னும் ஒரு 2-3 கல்ல தூக்கி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் விஷத்தை ஊத்திட்டு போய் சேர்றது ஒரு வகை. போய் அங்க போய் நிக்கணும், அல்லாட்ட போய் பதில் சொல்லணும், அது அடுத்தது. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் சிரத்தை எடுத்து இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஆஸ் அ முஸ்லிமா எனக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த கொஞ்சம் சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா, அவன் சீரழிச்சு குப்பையா கொட்டுறான் பாருங்க, பிளாஸ்டிக் குப்பையை கொட்டுறான், எலக்ட்ரானிக் குப்பையை கொட்டுறான், மருத்துவமனைகள்ல இருந்து கொட்டுறான் பாருங்க, அந்த மாதிரியான குப்பை, இந்த ரசாயன கழிவுகள், இது எல்லாத்தையும் மறுசுழற்சி ரீசைக்கிளிங் பண்ணி நல்லதா மாத்தி விட்டு போறது. எதுலயாவது ஒண்ணு இல்லை, எல்லாத்தையும் மாத்திரத்துக்கு எல்லாருனாலையும் முடிஞ்சிடாது. எதுலயாவது ஒண்ணு இல்ல அதை வந்துட்டு சிறந்ததா மாத்தி பயனுள்ளதா மாத்தி விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, அதனால இந்த கோடான கோடி உயிரினங்கள் எல்லாம் உங்களுக்காக துவா செய்யும். அப்படி மாத்துறதுல நீங்க முதலாளி ஆகி போயிடலாம். ஏன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட கம்பெனியா இருக்கும், இல்லைன்னா கான்செப்ட் உங்க கான்செப்டா இருக்கும். அதனால நீங்க வந்து முதலாளியா உருவாகி வரலாம். இதுல இருக்கக்கூடிய மாச சம்பளத்தை காட்டில் இது பன்மடங்கு பொருளாதார ஆற்றலை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு முதலாளியா மாறி மிகப்பெரிய அளவுக்கு பொருளும் ஈட்ட முடியும். அல்லாஹ்க்கு விருப்பமான ஒரு துறையாகவும் இருக்கும் இந்த ரீசைக்கிளிங் துறை. அதனால இதுல வந்துட்டு குறிப்பா வந்துட்டு இந்த பயோமேஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல இருக்கவங்களும் சரி, பயோமேத்ஸும் சரி, அதே மாதிரி பியூ சயின்ஸ் படிக்கக்கூடியவங்களும் சரி, சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுல வந்துட்டு ரிசர்ச்ல நல்ல ஆற்றல் இருக்குது. காமர்ஸ் குரூப்ல உள்ளவங்களுக்கு இத ரீசைக்கிளிங் பிசினஸ்ல நல்ல ஆற்றல் வாய்ப்பு இருக்குது. ரெண்டு எல்லாத்துக்குமே இதுல வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. அதனால இது சம்பந்தமா நீங்க ஒண்ணு இல்ல, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரீசைக்கிளிங்ல என்னென்ன மறுமலர்ச்சி, இன்னைக்கு உலகத்திலே ஜெர்மனி வந்துட்டு நம்பர் 1 மாறி இருக்கு. ஜெர்மனி நாடு அவங்க அங்க ரிசர்ச் பண்றதுக்கு கவர்மெண்டே வந்துட்டு ஃப்ரீயா அதுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்குது ரிசர்ச்சுக்கு, நம்ம இந்த ரீசைக்கிளிங்ல ரிசர்ச் பண்ணக்கூடிய மக்களுக்கு. அதனால அந்த வாய்ப்புகளை எல்லாம் வந்துட்டு நீங்க பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மறையலாம். இது பாத்துங்க, இதான் இது மெடிக்கல் வேஸ்ட், கெமிக்கல் வேஸ்ட் இருக்கு பாருங்க, ரசாயன கழிவுகள் இருக்கு பாருங்க, அது இன்னும் மோசமானது. அது பூமிக்கு வந்துட்டு தீங்கு விளைக்கிறது. ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது? ஒரே இடத்துல மழை வந்து பொத்துக்கிட்டு போய், இப்ப பாருங்க கூடலூர், நீலகிரி மாவட்டத்துல, கேரளால இன்னைக்கு எவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. சென்னையில எப்படி பெஞ்சிச்சு? பரவலா மழை பெஞ்சதெல்லாம் மாறி மேகம் உடைஞ்சி டபக்குன்னு விழுவுது பாருங்க, தண்ணி ஃபுல்லா ஒரே இடத்துல ஒரே நாள்ல.
ஒரு 2 மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழையினுடைய அளவு ஒரு நாள்ல பெய்யுது மழை. அப்ப காலநிலை மாறி போச்சு, கடல் மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்குது, இந்த ஹீட்னால மனிதர்களுக்கு ஏகப்பட்ட கோளாறு வந்துகிட்டு இருக்குது. மறைந்திருந்த பல கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ்கள் வந்துட்டு படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இந்த 70 வருஷத்துல மனுஷன் செஞ்ச இவ்வளவு பெரிய சீரழிவு. தான் சொகுசா வாழணுங்கிறதுக்காண்டி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிட்டு வர்றான். கடைசியில மனிதனும் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த நவீன கல்வி பெருவாரியா இதுக்கு துணை செஞ்சிருக்கு. கற்றவன் செஞ்ச வேலைதான் இதெல்லாம். யார் படிக்காதவன் செய்யற வேலையா? படிக்காதவன் செய்வான் அத சொல்லுங்க. படிச்சவன் எவன் சொல்றானோ படிச்சவன் செய்யற அட்டூழியம் தான் இவ்வளவு பெரிய அட்டூழியம். அதனால இது சம்பந்தமா நம்ம மனசுல எடுத்து ரீசைக்ளிங் செக்டார்ல நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அது சம்பந்தமா வந்து ப்ரொஃபசர் இஸ்மாயில் வந்து அது விளக்கமா சொல்லுவாங்க. ரீசைக்கிள்ல அதோட சேர்த்து வந்துட்டு ஓஷோனோகிராஃபி இருக்கு பாருங்க, கடல்லியல், கடல் வளங்களை பாதுகாக்கிறது, கடல்ல இருக்கக்கூடிய மீன் வளங்களை அறிகிறது, இன்னும் என்னென்னவெல்லாம் புதைஞ்சிருக்கு கடல்ல, பெரிய ரகசியம் இருக்கிறது கடல்ல. அதனால மனிதர்கள் கால் பதிக்காத, போகாத, தொடாத இடங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அது குறித்தெல்லாம் அறிந்து கொள்வது, கடல்ல இருக்கக்கூடிய சில அபூர்வமான மூலிகைகள் மனிதனுடைய நோய் தீர்க்கக்கூடிய மூலிகைகளாக மாறி இருக்குது. அது குறித்தெல்லாம் ஆய்வு செய்யக்கூடியது. அதனால அந்த மாதிரியான படிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்ஷா அல்லாஹ் பேராசிரியர் இஸ்மாயில் வந்துட்டு உங்களுக்கு அது சம்பந்தமா விளக்குவாங்க. இதை கவனமா பார்த்து அதை நீங்க வந்து பின்பற்றி இன்ஷா அல்லாஹ் அதை ஃபாலோ பண்ணி நமக்கான இலக்குகளை வந்து நிர்ணயிச்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த கரோனாவுக்கு பிந்தைய உலகில் முஸ்லிம்களுக்கான 10 இலக்குகள் என்ற அந்த தொடர் வகுப்பில் இன்றைய 6வது நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சலீமண்ண சொன்ன மாதிரி, அதாவது இந்த படிப்புகள்லாம் வந்து இந்த மனிதனுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கும், அதாவது கடலில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் முக்கியமாக நன்மை அளிக்கக்கூடிய படிப்புகள் இதெல்லாம். அதாவது இந்த படிப்பை படிக்கிறது மூலமாக மனிதர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கும் நம்மளால் வந்துட்டு அவங்கள வந்து நம்ம வந்து உதவி செய்ய முடியும் இந்த படிப்புகள் படிக்கிறது மூலமாக. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மரைன் பயாலஜி, அப்புறம் ஓஷனோகிராஃபி, அப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், அப்புறம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு எங்கெங்கே கோர்ஸ் இருக்குது, அதாவது இந்தியாவில் எந்த அளவுக்கு அதுக்கான வாண்டட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்முடைய யூஜியை பொறுத்த வரைக்கும், அதாவது அண்டர் கிராஜுவேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் 12th சயின்ஸு, அதாவது பியூர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட், இந்த 3 பேரும் வந்து இதில் இருக்கக்கூடிய இது ரிசர்ச் செக்டாரில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு வழக்கம் போல் வந்து இதில் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த யூஜி அண்டர் கிராஜுவேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் பண்ணலாம், அல்லது கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ண முடியும். நான் இன்ஷால்லா அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதுக்கான கவுன்சிலிங் வந்துட்டு அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. அந்த ரேண்டம் நம்பர் தரதுக்கான அதுக்கான காலம் இப்போ வந்திருக்குது. இப்போ அது வந்து நம்ம அண்டர் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம். அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது மாஸ்டர் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய பிஜியை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கேம்பஸஸில் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி கேம்பஸில் பண்ணணும். அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா இன்ஷால்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் நம்முடைய பிஜியை பண்ணலாம். அதே மாதிரி பிஹெச்டி, இப்போ நம்ம சொல்ல போகிற எல்லா படிப்புகள்லையும் பிஹெச்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், நம்முடைய பெரியார் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரார் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கேம்பஸில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். பிடிஎஃப் வந்துட்டு பெரும்பாலும் வந்து ஒன்லி டாப் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அந்த திங்க் டேங்க்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனில் நம்ம பிடிஎஃப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு மரைன் பயாலஜி.
மரைன் பயாலஜி, ஓஷனோகிராஃபி அண்ட் நாட்டிக்கல் சயின்ஸ். இது மூணுமே வந்துட்டு அந்த கடல் சம்பந்தமான படிப்பு, இந்த 3 படிப்புமே. அப்போ மரைன் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க அகமது இப்னு மஜீதுன்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு பேரே என்ன அப்படின்னாக்கா தி லயன் ஆஃப் த சீன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கடலுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த போக்குவரத்து விஷயத்தையும் தன்னுடைய மனசுல வச்சு தன்னுடைய மூளையில வச்சிருந்தவங்க. அதனாலதான் இவங்களுக்கு பேரே வந்து தி லயன் ஆஃப் தி சீன்ஸ் சொல்லுவாங்க. இவர் வந்து நேவிகேட்டர் மட்டுமில்ல, அந்த கார்டோகிராஃபர்னு சொல்லக்கூடிய மேப்பு வரைகிற முக்கியமான ஒரு விஷயமும் இவங்கள்ட்ட இருந்துச்சு. இவங்க வந்து கிட்டத்தட்ட 17 வயசுலேயே வந்துட்டு இவங்க அந்த ஷிப்பு ஓட்ட ஆரம்பிச்சவங்க, அதுக்கு நேவிகேட் பண்ண ஆரம்பிச்சவங்க. இவங்க தான் வந்து வாஸ்கோட காமா ஆப்பிரிக்காவில் வந்து நின்றுருந்தப்போ, ஆப்பிரிக்காவில் வந்து நின்றுட்டு இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு கன்ஃபியூஷனில் இருந்தப்போ, வாஸ்கோட காமாக்கு வழி காமிச்சு இந்தியாவுக்கு கூட்டு வந்தவங்க இந்த அகமது இப்னு மஜீத் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இது கடல் துறையில ரொம்ப முக்கியமான ஒரு செலிபிரிட்டி இவங்க. இவங்க எழுதின முக்கியமான ஒரு புக் ஒன்று இருக்கு, தி புக் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் தி ஷீமன்ஷிப்னு சொல்லக்கூடிய புத்தகம். எப்படி வந்து இமாம் இப்னு சீனா எழுதின தி கெனான் ஆஃப் மெடிசன்ற புத்தகம் வந்து இன்ன வரைக்கும் மருத்துவத்துறையில மிக முக்கியமான ஒரு புத்தகமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஓஷனோகிராஃபி சம்பந்தப்பட்ட படிப்புகள்ல, அது சம்பந்தமான செக்டார்ல இந்த புக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான புக்கா இருக்குது. 1500 எழுதப்பட்ட அந்த புத்தகம் வந்து இன்ன வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான புக்கா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அறிஞர் இவருங்க. ரெண்டாவது, இப்ப நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய 2வது முக்கியமான ஒரு செலிபிரிட்டி, இவங்க பேர் வந்து அலி மாணிக் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. இவங்களுடைய சொந்த ஊர் லட்சத்தீப். இப்போ இவங்க இருக்கிறது வந்து நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய வள்ளியூர்ல இருக்கிறாங்க. இவங்க இவங்களுடைய ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு மரைன் ரிசர்ச்சர், கடல்ல வந்து ஆய்வு செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி எக்காலஜிஸ்ட், காஸ்மாலஜி படித்தவங்க, ஷிப் பில்டர், ஆணி இல்லாமல் எப்படி கப்பல் தயாரிக்கிறது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தில் முக்கியமான ஒருத்தங்க இவங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்காலர், இஸ்லாமிக் ஸ்காலரும் கூட. இவங்க வந்து இங்கே வள்ளியூரில், திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த ஃபார்மில் அவங்களாவே ஓனாவே ஒரு இது ஒரு விண்டு மில் டிசைன் பண்ணி அதைத்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. எல்லாமே அந்த கேம்பஸில் அவங்க பண்ணுறாங்க. இவங்களுடைய கண்டுபிடிப்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது டாக்டர் சந்தானப்பன் ஜோன்ஸ் அவங்க கூட இவங்க சேர்ந்து ஆய்வு பண்ண அந்த ஒரு மீன் சம்பந்தமான ஒரு விஷயம். இவங்களுடைய அந்த கடல் சம்பந்தமான நாலேஜை வந்து பார்த்துட்டு ஹவாய் தீவுகள் இருக்கக்கூடிய ஒரு மீன் குடும்பத்துக்கே வந்து இவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுவை. இவர் சம்பந்தமா ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு, தி மேன் இன் மில்லியன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. வாய்ப்புள்ளவங்க அதை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய கல்வி இயக்க சகோதரர் ஒருத்தர் இவங்களை போய் நேரில் பார்த்து அவங்கள்ட்ட வந்து பேட்டி எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க எப்படி இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேட்டி எடுத்து வந்தாங்க. ரொம்ப ரொம்ப நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க அந்த டாக்குமெண்ட்ரியிலே பார்க்க முடியும். அப்போ இந்த கடல் சம்பந்தமான படிப்பை வந்து எங்க படிக்கிறது அப்படின்னா, பிஎஸ்சி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்குது. அதாவது மற்ற படிப்புகள் மாதிரி இல்லாம இந்த ஓஷனோகிராஃபி, நாட்டிக்கல் சயின்ஸ் சம்பந்தமான படிப்புகள்லாம் வந்து எங்க கடற்கரை இருக்குதோ அங்க உள்ள இன்ஸ்டிடியூஷன்ல தான் இது இருக்கும். ஏன்னா வந்து அது சம்பந்தமான விஷயங்கள் ஒருவேளை கேஸ் ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும், இல்லை வந்து நேரில் போய் ஃபீல்டு விசிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல உள்ள இன்ஸ்டிடியூஷன்ல தான் இந்த கோர்சஸ் அவைலபிள் இருக்கும். மற்றபடி இந்த கடற்கரை ஓரம் அல்லாத மற்ற ஊர்களில் இருக்க இன்ஸ்டிடியூஷன்ல இதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்போ அங்க வந்து நம்ம வந்து பிஎஸ்சி பண்ணணும். மாஸ்டர்ஸ் வந்து எங்க பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த CUCUTன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் எக்ஸாம் எழுதி பண்ணலாம், அல்லது பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எழுதி பண்ணலாம். அது மாஸ்டர்ஸ் வந்து எங்கெங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. கொச்சின் யூனிவர்சிட்டியில இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, அதே மாதிரி சிவாஜி யூனிவர்சிட்டி மகாராஷ்டிராவில் இருக்குது, கோவாவில் இருக்குது, இங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்குது, அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது. இது வந்து மாஸ்டர்ஸ்க்கான படிப்பு. அடுத்து பிஹெச்டி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்குது, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் நெட் எக்ஸாம் எழுதி அல்லது ஸ்லெட் எக்ஸாம் எழுதி நீங்கள் JRF-ஆ வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் வாங்கிக்க முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த துறைக்கு வந்து ரொம்ப அதிகமான ஃபண்டு, நிறைய ஃபண்டிங் பாடிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து சோலார் விண்டுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமான ஃபண்ட் அலோகேட் ஆகிற ஒரு ஃபீல்டு வந்து இந்த மரைன் பயாலஜி ஃபீல்டு தான். இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து முக்கியமான ரிசர்ச் சென்டர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய NIOT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி கோவாவில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி,
இந்தியாவில் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு போர்டு இருக்கு, அந்த என்ஆர்பின்னு சொல்லக்கூடிய நாவல் ரிசர்ச் போர்டு. அதே மாதிரி நான் வந்து அந்த மீன் வளம் சம்பந்தமான ஒரு படிப்பை சொல்லும் போது அதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தூண்டில்னு சொல்லி ஒரு ஆப் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தூண்டில் ஆப்புக்கான டேட்டாவை கொடுக்குறவங்க இந்த சென்டர் தான், இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அப்படிங்கிறவங்க தான் அந்த தூண்டில் அப்படின்ற ஆப்புக்கு உண்டான டேட்டாவை கொடுக்குறவங்க. அதாவது எங்கே வந்து மீன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஜிபிஎஸ் மூலமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இவங்க தான் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு உங்களுடைய பிடிஎஃப்ஐயோ இல்லாட்டி பிஹெச்டி ப்ராஜெக்டே நம்ம வந்துட்டு இங்கே பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் இருக்கு. என்னென்ன ஏரியாவில் வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு வந்து இந்த மரைன் ஃபார்மகாலஜி. அதாவது கடல்ல இருக்கக்கூடிய மீன்களையோ இல்லாட்டி கடல்ல இருக்கிற தாவரங்களையோ கொண்டு மருந்து தயாரிக்கிறது. ஆனால் அது சம்பந்தமாக வந்து நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பெரிய பெரிய மீன்களை கொன்று அது மூலமாக மருந்து தயாரிக்கிற மாதிரியான ஒரு சில ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக கிடைக்கக்கூடிய மீன்கள்ல இருந்தோ இல்லை அதில் இருக்கக்கூடிய தாவரங்கள்ல இருந்தோ மருந்து தயாரிக்கிறது தான் வந்து சரியா வரும். இல்லாட்டி வந்து நம்மளும் சேர்த்து வந்து அந்த கடலுடைய வளத்தை அழிக்கிற மாதிரி ஆகி போயிடும். அது ஒரு முஸ்லீம் கண்டிப்பா செய்யக்கூடாது. அப்போ நம்ம என்னென்ன ஏரியாஸ்ல நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மரைன் எக்காலஜி. இந்த மரைன் அதாவது கிட்டத்தட்ட பூமியில ஏறக்கூடிய 70% கடல் நீர் தான். வெறும் 20 விழுக்காடு 22 விழுக்காடு தான் வந்துட்டு இதா இருக்குது, லேண்ட் இருக்குது. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு ஏரியா வந்து சஸ்டைனபிளா இல்லை, அது வந்து ஒரு சமநிலையில இல்லை அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த பூமியினுடைய இயக்கமே மாறுபடத்தான் செய்யும். அதனாலதான் இன்னைக்கு வந்து கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய ஏராளமான நகரங்கள் வந்து கடலுக்குள்ள போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்னால, இந்த வேஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்னால கடலுடைய மட்டம் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஊர்கள் வந்துட்டு கடலுக்குள்ள இதை பண்ண பார்க்க முடியும். இது சம்பந்தமா ரீசெண்டா வந்து சென்னை எந்த அளவுக்கு கடலுக்குள்ள இறங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு ரிசர்ச் நடந்தது. பூவுலக நண்பர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் அது. வாய்ப்பு இருக்கிறவங்க அது யூடியூப்ல பாருங்க. அப்ப அந்த மாதிரி அந்த எக்காலஜி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ரொம்ப முக்கியமா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த கடல்ல வாழும் உயிரினங்கள் சம்பந்தமான புள்ளி விவரங்கள் எடுக்கிறது. மரைன் பாட்டனி, கடல்ல இருக்கக்கூடிய தாவரங்கள், உடலமா அந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்க. அது அதனுடைய நன்மைகள்லாம் என்ன, அதை எடுத்து நம்ம வந்து ஃபார்மா பண்றது இல்லை, அதனுடைய நன்மைகளை ஆய்வு செஞ்சு இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்துறது, அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி வந்து மரைன் அனிமல்ஸ் அண்ட் மேமல்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஜீவராசிகளை பத்தி ஆய்வு செய்யறது. பயாலஜிக்கல் ஓஷனோகிராஃபி, அதுல இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மை சம்பந்தமான ஆய்வு செய்யறது. கெமிக்கல் ஓஷனோகிராஃபி, கடல்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், கடலுக்குள்ள இருக்கக்கூடிய வால்கனோஸ், அதனால பூமிக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வரும், அதை எப்படி நம்ம வந்து தடுத்து நிப்பாட்டுறது, இல்லை அதை எப்படி ஆய்வு செய்யறது அப்படிங்கிற சம்பந்தமான முக்கியமான விஷயம். அப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன பாருங்க, மரைன் ஃபார்மகாலஜி, கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் மூலமாவோ தாவரங்கள் மூலமாவோ மருந்து தயாரிக்கிறது. அதே மாதிரி ஓஷனோகிராஃபி, மரைன் இக்கோசிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இந்த சுனாமிக்கு பிறகு உருவான முக்கியமான ஒரு ஃபீல்டு வந்து இந்த கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடியது. கடற்கரை ஓரங்களில் உள்ள மக்களை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் வந்து நம்ம வந்து வேஸ்ட்டையோ இல்லாட்டி பயோ வேஸ்ட்டு இந்த மாதிரியான வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து கடல்ல கொண்டு போய் கொட்டாமல் இருந்தால் தான் இதை நம்ம சரி பண்ண முடியும். அதை வந்து சொல்றதுக்கு நம்மளுடைய பிஹெச்டி வந்து அந்த மாதிரி இருக்கணும். கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட்ல பூமியை கடலையும் பாதிக்காம எப்படி நம்ம வந்து சரி பண்றது அப்படிங்கிற மாதிரியான பிஹெச்டி நம்ம பண்ணணும். அப்ப யாரெல்லாம் ஃபண்டு தராங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது வந்து நீங்க எம்எஸ்சி பண்ணும் போது இவங்கள்ட்ட ஃபண்டு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். மற்ற படிப்புக்கெல்லாம் வந்து நீங்க பிஹெச்டி போனா தான் வந்து பெரும்பாலும் ஃபண்டு கொடுப்பாங்க. ஆனா இந்த மரைன் பயாலஜி பொறுத்த வரைக்கும், இல்லை ஓஷனோகிராஃபியா இருக்கட்டும், நாட்டிக்கல் சயின்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து பிஜி பண்ணும் போதே, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும் போதே நீங்க வந்துட்டு இதுக்கான ஃபண்டை நீங்க வாங்க முடியும். அதுல முக்கியமானது டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்துட்டு அதுக்கான ஃபண்டு கொடுக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஎஸ்டின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஃபண்டு தர்றாங்க. அதே மாதிரி ஐஎஸ்ஆர்ஓவும் அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டு, அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், அதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி என்ஐஓடி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அவங்க ஃபண்டு தர்றாங்க. என்ஆர்பி, நாவல் ரிசர்ச் போர்டு, அவங்களும் வந்துட்டு ஃபண்டு தர்றாங்க. அப்போ ஏராளமான ஃபண்டு வந்துட்டு இதுக்கு அலோகேஷன் இருக்கு. நம்முடைய பிஹெச்டி வந்து ரொம்ப அருமையா முழுக்க ஸ்டைஃபண்டோட பண்றதுக்கான அருமையான வாய்ப்புகள் இந்த மரைன் செக்டார்ல இருக்குது.
அப்போ வந்து எங்கெங்க எம்எஸ்சி அவைலபிள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொச்சின் யூனிவர்சிட்டியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கோவாவில் இருக்கக்கூடிய கோவா யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, சென்னையில் அதோட கேம்பஸ் இருக்குது. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அதில் ஏராளமான இந்த படிப்புகள் இருக்குது. ஏராளமான பிஹெச்டி செக்டார்ஸ் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஓஷன் அப்சர்வேஷன்ஸ், எனர்ஜி அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர், டீப்சி டெக்னாலஜி, மரைன் சென்சார்ஸ், இது சம்பந்தமான ஏராளமான ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு அந்த டாபிக்ல உள்ள ரிசர்ச்சும் இது நடக்குது. இதுலயும் நீங்க ரிசர்ச் பண்ணலாம், அதுலயும் நீங்க ரிசர்ச் பண்ண முடியும். இது வந்து இந்த மரைன் சம்பந்தமான ஓஷனோகிராஃபி சம்பந்தமான முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 2வது முக்கியமான படிப்பு வந்து இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ். இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படணும் அப்படின்னாக்கா இதுதான். நீங்க என்விரான்மெண்டல் சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்காம, என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல நம்ம வந்து பரிபூர்ணம் அடையாம வேற எதை படிச்சாலும் வந்துட்டு சொல்யூஷன் வராது. இன்னொன்னு நம்ம வந்து இப்போ பூமியே வந்துட்டு நல்லா இளைக்கும் போது நம்ம அப்புறம் எவ்வளவு படிச்சிருந்து என்ன பண்றது? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த பூமி, அதனுடைய இயக்கம், அது சம்பந்தமான விஷயங்கள், அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற சம்பந்தமான முக்கியமான விஷயம். இதுல வந்து அல்ஹம்துலில்லாஹ் மற்ற ஸ்டேட்ஸை விட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து இதுக்கான நல்ல விழிப்புணர்வு இருக்குது. ஏராளமான வந்து என்ஜிஓஸ் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதாரணமா பூவுலக நண்பர்கள் மாதிரியான அமைப்புகள் வந்து நிறைய இதுக்காக ஒர்க் பண்றாங்க. இந்த இப்போ சமீபத்தில் வந்து அந்த இஏஏ கூட அதை வந்து எதிர்த்து மிகப்பெரிய லெவல்ல வந்து விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இப்போ நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டிராஃப்ட் இஏஏடைய டிராஃப்ட் வந்திருக்குது. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த இதுதான் இப்போ ரீசெண்டா உள்ள மிகப்பெரிய இஷ்யூ. இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூல மிகப்பெரிய இஷ்யூவா உருவாயிருக்கிறது இதுதான். போட்டிருக்கான் பாருங்க, டிராஃப்ட் இஏஏ 2020 என்கரேஜஸ் என்விரான்மெண்டல் வயலேஷன்ஸ் வார்ன் எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது என்ன சொல்றது, உங்க எந்த விதமான என்விரான்மெண்டல் கிளியரன்ஸும் இல்லாம நீங்க நினைச்சதை வந்துட்டு பண்றதுக்கு, நினைச்ச ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்கு, எதை வேணா பண்றதுக்கான அதிகாரத்தை கொடுக்கறது தான் இந்த இஏஏ 2020. இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆன்லைன்ல போயிட்டு இருக்குது, ஃபேஸ்புக்ல போயிட்டு இருக்கு, நீங்க பார்த்துருக்க முடியும். அப்போ இந்த டிராஃப்டை ரிசர்ச் பண்றக்கூடிய அளவுக்கு வந்து முஸ்லிம்கள் உருவாகி வரணும். இந்த டிராஃப்ட் என்ன, இந்த டிராஃப்ட்ல உள்ள பாதிப்பு என்ன அப்படிங்கிறத சாமானிய மக்களுக்கு எளிமையா புரிய வைக்கிற அளவுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த ஃபீல்டுல வர வேண்டியது ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. இந்த என்விரான்மெண்டல் செக்டார்ல இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இந்த செக்டார் ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான செக்டார். சலீமன் சொன்ன மாதிரி இதுல வந்து புண்ணியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்படிப்பட்ட ஒரு செக்டார் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புள்ள சகோதரர்கள் அவசியம் வந்து இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் வைல்டு லைஃப் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஏன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3ஆம் உலகப் போர் வந்து வாட்டருக்காக தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பத்திரிகையில படிக்கிறோம். அப்போ ரொம்ப முக்கியமானது வாட்டர் மேனேஜ்மெண்ட். அப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் எக்காலஜி. இது வந்து நம்ம பிஎஸ்சியில் பண்ண முடியும். இல்லாட்டி பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ண மாணவர்கள், இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணவங்க, அவங்க கூட என்ன பண்ண முடியும்னாக்கா, இல்லாட்டி பிஎஸ்சி மெட்டீரியல் சயின்ஸு அதை பண்ணவங்க கூட மாஸ்டர்ஸ்ல வந்து என்விரான்மெண்ட்டுக்கு மாறிக்கலாம். அதே மாதிரி யூஜி முடிச்சவங்க பிஜி டிப்ளமோ இன் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜின்னு சொல்லக்கூடிய கோர்சஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அதை ஆஃபர் பண்ணுறாங்க. அதை ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க அதை பண்ண முடியும். அல்ஹம்துலில்லாஹ் கல்வி இயக்கத்தில் உள்ள ஒரு சகோதரி கூட எம்எஸ்சி வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸில் ஸ்டடீஸில் முடிச்சுட்டு இப்போ எம்ஃபில் அதில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதே மாதிரி எம்எஸ்சி எதில் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பொல்யூஷன் கண்ட்ரோல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கு, என்விரான்மெண்டல் அண்ட் கிளைமேட் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சலீமன் சொன்னாங்க பாருங்க, அதாவது இப்போ வந்து ஒரு மாசத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரு வாரத்துல பெய்யுதான், ஒரு வாரத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்ல பெய்யுது, ஒரு நாள்ல பெய்ய வேண்டிய மழை ஒரு மணி நேரத்துல பெய்யுது. அதனாலதான் வந்து ஒரு மழை வந்தாலே மொத்த ஊருமே வந்து வெள்ளக்காடா மாறதுக்கு காரணம் தான். ஏன்னா தண்ணி வடிகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம செய்யல. குறிப்பா இந்த சென்னை வெள்ளத்துல வந்து ஏராளமான வந்து இது நன்னீர் வந்து கடலுக்கு போய் சேர்ந்துச்சு. எத்தனையோ டிஎம்சி வந்து கடலுக்கு போய் சேர்ந்தது. அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ன்ற சிஸ்டம் நம்மகிட்ட இல்லை. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், அதுவுமே நம்மகிட்ட இல்லாம இருக்கு. டிசாஸ்டர் மிட்டிகேஷன், அதே மாதிரி எர்த் சயின்ஸ், குளோபல் வார்மிங் ரிடக்ஷன்லாம் வந்து மாஸ்டர்ஸ் நீங்க பண்ண முடியும். அதே மாதிரி எம்டெக்ல வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து நீங்க வந்து தாராளமா பண்ணலாம் வாய்ப்புள்ள மாணவர்கள். பிஇ நீங்க ட்ரிபிள்இ பண்ணிட்டு கூட எம்டெக்ல வந்து என்விரான்மெண்டல் பண்ண முடியும். ஏன்னா ட்ரிபிள்இல ஒரு சில பேப்பர்ஸ் வந்து என்விரான்மெண்ட் சம்பந்தமான உள்ள பேப்பர்ஸ் வரும். அதனால நீங்க வந்து மாஸ்டர்ஸ் அதில் பண்ணலாம்.
இப்போ யூஜி வந்து இந்தியாவிலே பண்றதுக்கு ரொம்ப டாப் எமினன்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த ஐஏஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல வந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஸ்கூல் ஆஃப் எர்த் சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்வரான்மெண்டல் சயின்ஸ், அப்புறம் ஸ்கூல் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நான் வந்து முந்தானத்தை சொன்ன பாருங்க, இந்த மெட்டீரியல் சயின்ஸ் எவ்வளவு முக்கியமான ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எஸ்பெஷலி மெட்டீரியல் சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல டாப் லெவல்ல போக முடியும். ஒவ்வொரு மெட்டீரியல் என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு, அதை வந்து நம்ம எப்படி வந்து கம்போசிங் பண்ண முடியும், டீகம்போசிங் பண்ண முடியுன்றதெல்லாம் வந்து அழகா நம்ம படிக்கலாம். அப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிஎஸ் ப்ரோக்ராம், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. இதுல வந்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க இன்ஷால்லா 8ஆவதுல இருந்தே பிளான் பண்ணணும். 8ஆவது முடிச்சு 9ஆவதுலேயே வந்து நீங்க ஐஐடிக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். படிக்க ஆரம்பிச்சா இன்ஷால்லா நம்ம வந்துட்டு ஐஏஎஸ்சிக்குள்ள நம்ம வந்து போக முடியும். இது வந்து 4 இயர் ப்ரோக்ராம், இதுக்குள்ள தாராளமா நம்ம போகலாம் இன்ஷால்லா. அப்போ இந்த செக்டார்ல என்னென்ன இது இருக்குது, கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க பிஎஸ்சி வந்து என்வரான்மெண்டல் சயின்ஸ் பண்ணணும். அது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. மாஸ்டர்ஸ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்குது, கோவா யூனிவர்சிட்டியில் இருக்குது. மறைன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்துட்டு பெரும்பாலும் என்வரான்மெண்டல் சயின்ஸ் வச்சிருப்பாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். மற்றதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சியூசிஇடி எழுதணும். அதே மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு அந்தந்த யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். இதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம் இந்த என்வரான்மெண்டல் சயின்ஸில் மாஸ்டர்ஸ் பண்ணுறது. அப்போ நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுறீங்க என்வரான்மெண்டல் சயின்ஸில், நீங்கள் பிஹெச்டி பண்ணால் நீங்கள் என்னவா மாறுவீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு என்வரான்மெண்டல் கன்சல்டண்ட்டாக மாறணும். கன்சல்டன்ட்னா கார்பரேட் கம்பெனிக்கு கன்சல்டன்ட் இல்லை, இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கறதுக்கு உண்டான கன்சல்டன்ட். அந்த வேலையை நம்ம வந்துட்டு இன்ஷால்லா செய்யலாம் தாராளமாக. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜில் போய் சேர முடியும். என்வரான்மெண்டல் ஜேர்னலிஸ்ட், அந்த உதாரணமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏராளமான சயின்ஸ் மேகசின்ஸ் இருக்கு. அந்த ஏராளமான சயின்ஸ் மேகசின்ஸ்ல இப்போ வந்து என்வரான்மெண்டல் செக்டார் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்டாரா இருக்குது. இந்த நேச்சர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின் இருக்கு, ஏறக்குறைய 150 வருஷமா வந்துட்டு இருக்க பத்திரிகை. அந்த மேகசின்ல வந்து இப்போ உள்ள ரொம்ப ரீசெண்டான டாபிக்ஸ் வந்து என்வரான்மெண்டல் சம்பந்தமான டாபிக்ஸ் தான். அதே மாதிரி நீங்க வந்து நேச்சுரலிஸ்டா மாறலாம், எக்காலஜிஸ்ட், அதே மாதிரி ஹைட்ராலஜிஸ்ட். ஒரு தடவை வந்துட்டு ஒரு இது லைவ் ப்ரோக்ராம்ல வந்து இந்த தமிழ்நாட்டுடைய நீர்த்தன்மையும் அதை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறையும் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, ஒரு டிபேட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து நிறைய மக்கள் வந்து அவங்க சம்பந்தமான அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல வந்து ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, ஒரு முஸ்லீம் கூட அந்த டிபேட்ல இல்லை. இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கூட அந்த இதுல இல்லை. இன்ஷால்லா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரி சூழல் இல்லாம முஸ்லிம்கள், ஏராளமான முஸ்லிம்கள் இந்த செக்டார்ல கால் பதிக்கணும். ஏன்னா இது வந்து முஸ்லீம் கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு துறை. பூமியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை வந்து அல்லாஹ் முஸ்லீம்கிட்ட தான் கொடுத்துருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் வந்து முஸ்லிம்களை பார்த்து கலீஃபான்ற வார்த்தையை சொல்றான் அல்லாஹ் வந்துட்டு. அப்போ வந்து இந்த பூமிக்கு பொறுப்பும் நம்ம தான். அப்போ வந்து இந்த ஃபீல்டுல முக்கியமா நம்ம கால் பதிக்க வேண்டியது, அதுல எக்ஸ்பர்ட் ஆக வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை. அப்போ வந்து நீங்க என்னவா மாறலாம்னா, பயோ ரிசர்ச் அசிஸ்டண்டா மாறலாம், ஜுவாலஜிஸ்டா மாறலாம் பிஹெச்டி பண்ணும் போது. இதுக்கும் வந்து நீங்க நெட் எக்ஸாம் எழுதி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேஆர்எஃப், அதுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து இருக்கும். ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்புக்கான ஸ்டைஃபண்ட் வந்து நமக்கு இருக்கும். அடுத்து பிடிஎஃப் பண்றதுக்கு வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான சென்டர் வந்துட்டு சென்டர் ஃபார் என்வரான்மெண்டல் பிளானிங் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டர், ஒரு திங்க் டேங்க் இன்ஸ்டிடியூஷன் டெல்லியில இருக்குது. அதே மாதிரி நீரி, நேஷனல் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், நீரி வந்து நிறைய ஃபண்டு தர்றாங்க இந்த மாதிரியான ரிசர்ச் ஏரியாவுக்கு. அதே மாதிரி டெரி, தி எனர்ஜி அண்ட் ரிசோர்சஸ் இன்ஸ்டியூட், இப்போ வந்து டாடா எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து சொல்லியிருக்காங்க, அதுல வந்துட்டு ஃபண்டு கொடுக்குறாங்க. அப்புறம் சென்டர் ஃபார் என்வரான்மெண்ட் எஜுகேஷன், என்வரான்மெண்ட் சம்பந்தமான எஜுகேஷன் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற விஷயம், அதுக்கான சென்டர் தனியா இருக்குது. சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட், இந்த இதுல வந்து நம்ம வந்து பிஹெச்டி பண்ண முடியும். அதே மாதிரி பிடிஎஃப்பும் வந்து இந்த போய் திங்க் டேங்க்ல நம்ம பண்ண முடியும். ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு, இந்த செக்டார்ல போய் பண்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. என்னென்ன ஏரியால பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு வந்து அதுதான் மிகப்பெரிய சிக்கலா இருக்குது. அப்புறம் வாட்டர் அண்ட் வாட்டர் ஷெட், நீர் சம்பந்தமான ஆராய்ச்சி இருக்குது. ஃபயர் சயின்சஸ், இந்த காட்டு தீ வந்துட்டு அது ஒன்று திட்டமிட்டு வைக்கப்படுது, இன்னொன்று இயற்கையாகவும் நடக்கும். அப்போ அது சம்பந்தமான ஆய்வுகள் பண்றது. என்வரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அண்ட் டாக்ஸியாலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. என்வரான்மெண்டல் எஜுகேஷன்,
அதாவது எல்லா கல்லூரிகளுக்கும் எல்லா ஸ்கூலுக்கும் போய் என்விரான்மெண்ட் சம்பந்தமா கிளாஸ் எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இது சம்பந்தமான விஷயங்களை ஆய்வு செஞ்சு அதை போய் எளிமையான மக்கள்கிட்ட அடுத்த தலைமுறைகிட்ட போய் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம செய்யணும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் பாலிசி அண்ட் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் பாலிசிஸ் எப்படி இருக்கணும், வைல்டு லைஃப் முக்கியத்துவம் என்ன, இது சம்பந்தமான ஏரியாஸ் வந்துட்டு இந்த பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்குது. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படிப்பு என்ன அப்படின்னாக்கா இந்த இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சலிமன் சொன்ன மாதிரி முந்தியெல்லாம் வந்துட்டு இந்த இது டிவிக்கு இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து இந்த ரிப்பேரிங் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்கும். அங்கே போய் கொடுப்பாங்க. அவர் வந்து டிவி ஒரு வாரம் வச்சு நோண்டிவிட்டு இந்தாங்க அவங்க டிவி சரியாச்சுன்னு சொல்லி கொடுப்பாரு. மக்கள் வாங்கிட்டு வந்துடுவாங்க. டிவியாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இப்போலாம் வந்து ரிப்பேர் பண்ணி வாங்குற கான்செப்டே கிடையாது. எல்லாமே ஓடிபி தான். பேங்க்ல ஓடிபி பாஸ்வேர்டு வரும் பாருங்க, ஒன் டைம் பாஸ்வேர்டு. அந்த மாதிரி எல்லாமே ஓடியூ, ஒன் டைம் யூசேஜ். அது முடிச்ச உடனே தூக்கி போட்டுறது. அது வாங்கும் போதே அந்த மைண்ட் செட்டில் தான் வாங்குறாங்க மக்கள். வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வாங்கும் போதே வந்து இதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் ரிப்பேர் பண்ணணுங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் எக்ஸ்சேஞ்சுன்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அதனால வந்து இந்த இ வேஸ்ட் வந்து ஏராளமான லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கடந்த ஒரு 5-10 வருஷத்துல வந்து இ வேஸ்டோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இ வேஸ்ட் எங்கே போகுது, இதை ரீசைக்கிள் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்ற அந்த எந்த சம்பந்தமான நாலேஜும் நம்ம பண்ணுறதில்ல. இது எப்படி வாங்கி விற்கலாம், வாங்கி நம்ம வந்து கொடுத்துட்டு அது வாங்கலாம். இப்போ ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் இருக்காங்க 6 மாதத்துக்கு ஒரு ஃபோன் கம்பல்சரி வாங்கிடுவாங்க. கேட்டால் வந்து அவுட்டேட் ஆயிடுச்சான். அப்போ வந்து இந்த மாடல் போயிடுச்சு, அடுத்த மாடல் வந்துருச்சு, அதில் வந்து இது கூட ஸ்பீடு கூட, மெமரி கூட, ஃபோட்டோட எம்பி கூட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னாக்கா அடுத்தடுத்து நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். ஆனால் பழைய மொபைல் என்ன ஆகுது அப்படிங்கிறது நம்ம எந்த விதமான நமக்கு கருத்தும் நமக்கு இல்லை. அப்போ இ வேஸ்ட் வந்து ரொம்ப பெரிய லெவலில் அதிகமாகிட்டு வருது. இது வந்து பூமிக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, பூமியில் வாழக்கூடிய நமக்கும் பாதிப்பு தான். இந்த என்விரான்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஏன் நமக்கு இவ்வளவு ஆழமா வந்துட்டு மனசுல போய் பதியல அப்படின்னாக்கா, இது சம்பந்தமான சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வந்து இது பண்ணா பூமி கெட்டது, இது பண்ணா வந்து கடலுக்கு கெட்டதுன்னு தான் சொல்றோமே ஒழிய, இது பண்ணா நமக்கு கெட்டதுன்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம ஆழமா சொல்லணும். அப்பதான் வந்துட்டு ஆஹா இது மறுபடியும் திருப்பி பூமராங் மாதிரி நம்மள்ட்டே வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து குழந்தைங்கள்ட்ட வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த இ வேஸ்ட் வந்து இவ்வளவு பெரிய சிக்கலா இன்னைக்கு உருவாயிருக்க காரணம் வந்து அது சம்பந்தமான அறிவு வந்து மக்கள்கிட்ட சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சலீம் சொன்னாங்க பாருங்க, இந்த இ வேஸ்ட் வந்து பூமிக்கு பாதிப்பு. ஆனா இதை ரீசைக்கிள் பண்ணா 2 விஷயம் நமக்கு கிடைக்கும். ஒண்ணு, புண்ணியம் கிடைக்கும். இந்த பூமியை காப்பாத்துறதுல நம்ம ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். 2வது, ஏராளமான பொருளாதாரம் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு எம்ப்ளாயரா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இதுல இருக்குது. நான் ஒருத்தரை காமிக்கிறேன். அவர் எவ்வளவு வந்துட்டு அழகா யோசிச்சு ஃபோர்காஸ்டிங் பண்ணி, அதாவது அடுத்த ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துல என்ன நடக்கும்ன்றது ஓரளவுக்கு கணிச்சு, அது சம்பந்தமான படிப்பை படிச்சு அதுல மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த இவர் தான் அவரு. அதுக்கு முன்னாடி இது பார்ப்போம். அதாவது இந்தியாவுடைய இன்னும் 5 வருஷத்துல இ வேஸ்ட் உடைய பர்சன்டேஜ் வந்து 21% அதிகமா இருக்க போகுது. அடுத்த 5 வருஷத்துல எனக்குரிய 2.5 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு அதிகமாக போகுது. ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே இருக்குது இந்த இ வேஸ்ட். இது என்ன பண்றாங்கன்னா, பெரும்பாலும் வந்து ரீசைக்கிள் பண்றாங்க. அதுக்கு பிறகு கொண்டு போய் கடல்ல கொட்டிடுறாங்க. இல்லாட்டி வந்து டம்ப் பண்ணிடுறாங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல, இந்த கீழ்த்திசை நாடுகள்ல கொண்டு போய் கொட்டி அந்த நாட்டை வந்து நாசம் பண்றது தான் வந்துட்டு வழக்கமா இருக்கு. நீங்க கூட ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏராளமான மெடிக்கல் வேஸ்ட் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்தும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்தும் இந்தியாவுக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி எல்லா கண்டெய்னர்ஸையும் வந்து அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து அதை வந்து மறுபடியும் திருப்பி அமிச்சாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது. அதே மாதிரி ஏராளமான அந்த கடல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து கப்பல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து அப்படி கடல்ல வந்துட்டு ஆக்சிடென்ட் மாதிரி சிந்துறது. ஆனா அது என்ன நடக்குன்னு தெரியல. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நடக்கும்போது இந்த வேஸ்டுடைய கவுண்ட் வந்து கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்து ஒரு வேதனையான விஷயம். அப்ப இ வேஸ்ட் வந்து அடுத்த 5 வருஷத்துல 21% வந்து கூடுது. ஒவ்வொரு வருஷமும் 2.5 மில்லியன் டன்ஸ் கூடிக்கிட்டே இருக்கு. டோட்டலா வந்து 2019 மட்டும் 53.6 மில்லியன் டன்ஸ். 1 மில்லியன்னா 10 லட்சம் வச்சுங்க. இவ்வளவு டன்ஸ் ஆஃப் இ வேஸ்ட் வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ வந்து பூமி வந்து எப்படி நல்லா இருக்கும், எப்படி வந்து தாவரங்கள் நல்லா வரும், எப்படி வந்து அதனுடைய சஸ்டைனபிலிட்டி இருக்கும், எக்கோ சிஸ்டம் எப்படி இருக்கும்,
எவ்வளவு பெரிய ரிஸ்க்ல இருக்கிறோம் பாருங்க. அதுல இன்னும் கொடுமையான விஷயம், இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. இந்த வேஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ல இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்குது. அப்போ இதை வந்து குறைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த வேஸ்ட் வந்து ஒன்லி வந்து அந்த வேஸ்ட் அந்த இது ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. வேஸ்ட்ல வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது வெறும் 30% தான் இருக்கு. எஸ்பெஷலி இந்த கோபால்ட், நீங்க அந்த எலக்ட்ரானிக் போர்டு எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. கோபால்ட்னு ஒரு மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க. அதை ரெக்கவர் பண்ணி எடுக்கிற பெர்சன்டேஜ் வந்து ஒன்லி 30% தான் இருக்கு. அப்போ வந்து இது சம்பந்தமா நிறைய ஆய்வுகள் வந்துட்டு மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த ரீசைக்கிளிங் பெர்சன்டேஜ் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதுல எல்லா கண்ட்ரீஸும் வந்து போட்டி போட்டு ஆய்வு செய்யறாங்க. அப்போ வந்து இந்தியாவும் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் இங்கேயும் வந்துட்டு அது சம்பந்தமான ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ஃபண்டு வந்து அலோகேஷன்ல இருக்குது. நான் சொன்ன பாருங்க, ஒரு கம்பெனி, இவர் தான் வந்து இது டாக்டர் பார்த்த சாரதின்னு சொல்லிட்டு, இவர் படிச்சது வந்து எம்டெக் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்றாரு ஐஐடி மெட்ராஸ்ல. பண்ணிட்டு இவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போயிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு, பிஹெச்டி பண்றாரு. எதுல பாருங்க, எக்காலஜிக்கலி எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் ஆஃப் ரெக்கவரி ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஃபார் இந்தியன் கண்டிஷன்ஸ். அது பொதுவா படிக்காம இந்திய சூழல்ல எப்படி வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அவருடைய பிஹெச்டி பண்ணிட்டு அவர் 2005 ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த பாரிசாரான்னு சொல்லக்கூடிய கம்பெனி இன்னைக்கு இந்தியாலேயே டாப் ரீசைக்கிளிங் கம்பெனிஸ்ல நம்பர் 1ல இருக்கிறது இந்த பாரிசாரான்ற கம்பெனி. அவர் வந்து சலிமன் சொன்ன மாதிரி அவர் டிகிரி முடிச்சுட்டு ஒரு எம்ப்ளாயியா போயிருக்கலாம். ஒரு கம்பெனில, பெரிய கம்பெனில போய் அவர் எம்ப்ளாயியா சேர்ந்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் இருக்காரு. அவருக்கு வந்து அவார்டெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. பிரசிடென்ட் அவார்ட்லாம் அவர் கொடுத்தாங்க. அப்போ இதுதான் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய அந்த பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இப்போ உள்ள சூழலை எப்படி நமக்கு சாதகமா மாத்துறது, பூமியை பாதுகாக்கிறதுக்கான வேலையில எப்படி இறங்குறது, அதே நேரம் வந்து அதை எப்படி ஒரு பெரிய பிசினஸாவும் பண்றது, பூமியை பாதிக்காத அளவுக்கு எப்படி பிசினஸா பண்றது அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான ஒரு விஷயம் நாம் படிக்க வேண்டியது. இவர் வந்து அந்த வேஸ்ட் உடைய மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பாரிசாரா கம்பெனில போய் பாருங்க. இவங்க நடத்துகிற அதே மாதிரி இவங்க நடத்துகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து இந்த IIWM சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாரிசாரா மாதிரி நிறைய ரீசைக்கிளிங் கம்பெனிஸ் இருக்குது. வாய்ப்புள்ள மாணவர்கள் வந்து பிஇல EEO இல்லை ECEO இல்லாட்டி பிஇல மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை போய் இந்த கம்பெனிஸ்ல பண்ணணும். இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்டோ இல்லை இல்லாட்டி இன்டர்ன்ஷிப், அவங்களுடைய செமஸ்டர் ஹாலிடேஸ்ல போய் இங்கே போய் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த வேஸ்ட் சம்பந்தமான கம்ப்ளீட் ஐடியா வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த 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 கம்பெனிஸ் இருக்கு, ஆந்திரால இருக்கு, நொய்டால இருக்குது, பெங்களூர்ல இருக்குது, இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இங்கே போய் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ப்ராஜெக்ட், மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்டோ இல்லை யூஜி ப்ராஜெக்டோ இதில் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இது போயிட்டு வந்ததோட நிற்காம அவங்க வந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன லெவலில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இன்ஷா அல்லாஹ் ரன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன பாருங்க, அது எங்க படிக்கிறது, அது சம்பந்தமான நாலேஜ் எங்க எடுத்துக்கிறது அப்படின்னாக்கா இங்கதான் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் பெங்களூர்ல இருக்குது. இதுல வந்து யார் யார் படிக்கலாம் அப்படின்னாக்கா BEE முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், ECE மெட்டீரியல் சயின்ஸு, அதே மாதிரி BEல என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு படிப்பு இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் இது படிச்ச மாணவர்கள். இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ். அவங்க வந்து 2 ஆஃபர் பண்றாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த 2 கோர்ஸையும் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இந்த ஸ்வயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் IIT, IISc, அதே மாதிரி DST, அதே மாதிரி DRDO, ISRO, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு லேர்னிங் போர்ட்டல் ஒன்று நடத்துறாங்க. அதுதான் இந்த ஸ்வயம் சொல்லக்கூடிய இந்த போர்ட்டல், அதாவது இந்த வெப்சைட். இதுல வந்து ஆன்லைன் மோட்ல ஒரு கிளாஸ் நடத்துறாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்துறாங்க, எலக்ட்ரானிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். இன்ஷா அல்லாஹ் டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை படிச்சாங்க அப்படின்னாக்கா இந்த வேஸ்ட் சம்பந்தமான கிளியர் ஐடியா அவங்களுக்கு கிடைச்சிரும். வேஸ்ட்னா என்ன, அதில் உள்ள வகைகள் என்ன, வேஸ்ட்ல உள்ள வாய்ப்புகள் என்ன, அப்படிங்கிற சம்பந்தமான கம்ப்ளீட் ஐடியா வந்து இன்ஷா அல்லாஹ் இதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ECO EEO ஆல்ரெடி வந்து டிகிரி முடிச்ச மாணவர்களுக்கு கூட இந்த கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணி ரொம்ப பிரயோஜனமான அறிவை எடுத்துக்க முடியும் இன்ஷா அல்லாஹ்.
இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்துடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. யூடியூப்ல இந்த கல்வி தொடர்பான ஏராளமான செய்திகள் அதுல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புள்ளவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகின்றீர்கள். இதெல்லாம் இன்றைக்கு 12ஆம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களை மனதில் வைத்து, அவர்களுடைய வயதை மனதில் வைத்து எவ்வளவு இலகுவாக உங்களுக்கு அந்த செய்திகளை கொண்டு வந்து சொல்ல முடியுமோ. ஏன்னா பொதுவா அந்த இது க்ளோஸ் பண்ணிக்கங்க இஸ்மாயில். பொதுவா கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம நடக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இதை படிக்கலாம், அங்க அதை படிக்கலாம், இன்ன படிப்பு இருக்கு, இது இப்படி போலாம் அப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா முஸ்லிம் கல்வி இயக்கம் தொடர்ச்சியா வரக்கூடிய விஷயங்கள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இஷ்யூவை முன்னால வைப்போம். இஷ்யூவை முன்னால வச்சு அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுடைய அறிவை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது முன்னால வைப்போம். எல்லாரும் கீழே இருந்து மேல போவாங்க, நாங்க மேல இருந்து கீழே வந்திருக்கிறோம். இதுதான் வித்தியாசம். உன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கறத முன்னால வச்சிருக்கிறோம். அதனாலதான் விளம்பரத்துல பாத்தீங்கன்னா, உம்மத்துக்கான 10 இலக்குகள், டார்கெட் என்ன, நீ எங்க போய் டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது தான் அந்த மாணவர்களுக்கு சொல்லுது. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நீங்க சென்று சேர வேண்டிய இடம், அதன் பிறகு எந்த பஸ்ல ஏறணும், எத்தனை மணிக்கு பஸ் ஸ்டார்ட் ஆகும், அந்த பஸ் எந்தெந்த ரூட்ல எல்லாம் போகும், எங்கெங்க எல்லாம் நிக்கும், இது எல்லாத்தையும் உங்களுக்கு இஸ்மாயில் சொல்லித்தர. சரியா? சென்று சேர வேண்டிய இடத்தை, முக்கியமான இடத்தை உங்களுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 10 நாளும் 10 துறைகள், அதோடு சில பிரிவு துறைகளையும் உங்களுக்கு முன்னால வைக்கிறது. அதுக்கு போற பாதைகளை சொல்லித்தாரு. இதுல ஆண்கள் செல்வதற்கு ஈஸியா இருக்கும், சில பெண்களுக்கு சில பாதைகள் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறது சொல்லித்தரது. இது எல்லாமே என்னன்னா, முஸ்லிம் கம்யூனிட்டி இந்தியா மாதிரியான சிறுபான்மை மக்களாக இந்தியா மாதிரியான நாட்டுல வாழக்கூடிய சமூகம் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக்கணும், வாழ்க்கையையும் பாதுகாப்பா அமைச்சுக்கணும். இந்த ரெண்டும் நடக்கணும். கல்வி என்பது காசு சம்பாதிக்கிறதுக்கான பொருள் மட்டும் கிடையாது. அப்படி இருந்தா மட்டும்தான் கெரியர் தான் முக்கியம். கெரியர்ங்கிறதுக்கு என்ன டெபினிஷன்ங்கிறதே முதல்ல கொடுக்க முடியாது. ஒரு வேலையில போய் உட்கார்றதுதான் கெரியரா, அல்லது அதை தாண்டி ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கிறது தான் கெரியரா அப்படின்ட்டு நீங்க கெரியருக்கு ஒரு இலக்கணத்தை வரையறுக்க முடியாது. கெரியருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்ன அப்படின்னா, உன் வாழ்வு பயனுள்ள வாழ்வா இருக்கணும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இலக்கணம். அப்ப நம்மளுடைய கெரியர் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதா இருக்கணும், அது பதிவை ஏற்படுத்தணும், பலருக்கு முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நமக்கான கெரியர். மற்ற சமூகத்துக்கான கெரியர் என்ன? நல்ல மார்க் வாங்கணும், நல்ல காலேஜ்ல சேரணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், ஜாலியா வாழணும், நிறைய சம்பாதிக்கணும், சொகுசா வாழணும். அது பிற சமூகத்துக்கான கெரியர். ஏன்னா அவங்க எல்லாம் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இந்த உலகத்துக்கே கல்வியை கற்றுக் கொடுத்த சமூகம் 1000 வருஷம் நம்ம தான் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறோம், டெக்ஸ்ட் புக்கை உருவாக்கி இருக்கிறோம், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான ரிசர்ச் சென்டரை உருவாக்கி இருக்கிறோம், மேம்படுத்தி இருக்கிறோம். நம்மள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு அதை மேம்படுத்தி இப்ப கொண்டு நமக்கு பாட புத்தகமா வச்சிருக்கிற ஐரோப்பிய உலகம். இதுதான் நடந்திருக்கு. ஐரோப்பிய அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிவு எங்க கிடைச்சிச்சுன்னா முஸ்லிம்களிடம் இருந்து கிடைச்சது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கான பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இலக்கை முதலில் நிர்ணயம் செய்வது. இப்ப இலக்கு என்ன? நம்மளை சுத்தி வாழக்கூடிய எல்லாமே சீரழிச்சுட்டு இருக்குது. இப்படி சீரழிஞ்சுட்டு இருக்கிறதுல இந்த சீரழிக்கக்கூடிய கம்பெனியில நம்ம போய் வேலையில சென்று நிறைய சம்பாதிக்கிறதா நமக்கான இலக்கு? அதை எப்படி பாதுகாக்கிறது? அதுல நமக்கான பொருளாதாரமும் இருக்கணும், நமக்கான ஈர்ப்பு அதை ஏற்படுத்தணும். இப்படி ஒரு சயின்டிஸ்ட் வாழ்ந்தாரு. இப்ப இஸ்மாயில் காட்டினாங்க இல்லையா, ஒரு கடல் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப நீங்க சலீம் அலி சொல்லி இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னால அவருடைய அந்த நினைவு தினம் பேராசிரியர் சலீம், பறவையியல் நிபுணர் சலீம் அலி அப்படின்னு சொல்லி, அவருக்கு நிகரான ஒருத்தர் நீங்க பார்க்கவே முடியாது.
அந்த பறவைகள் குறித்து ஆய்வு செஞ்சு அதனுடைய குணங்கள் நலன் குறித்து ஆய்வு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சயின்டிஸ்ட். எங்க திருப்பினாலும் இந்தியாவில பிறந்தவங்க எந்த பாடப்புத்தகத்தை எந்த ஆய்வு நிலையத்துக்கு நீங்க போனாலும் அவருடைய பேர் தான் இருக்கும். இதுதான் இல்லை, இதுதான் பயனுள்ள வாழ்க்கை, இதுதான் கெரியர். அப்ப நம்மளுடைய சிந்தனை என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க படிக்கக்கூடிய மாணவன் ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கிறதே வாழ்க்கை பயனுள்ளதா இருக்கணும், நம்முடைய நாம் ஈட்டக்கூடிய பொருளாதாரமும் பயனுள்ள வகையில இருக்கணும், எந்த உயிரினத்துக்கும் இந்த பூமிக்கும் சேதாரம் ஏற்படுத்திடக் கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம அமைச்சுக்கணும். அதன் அடிப்படையில் தான் சொல்லிட்டு வருது. இந்த ப்ரோக்ராம் நீங்க பார்த்துட்டு ஃபைனலா கடைசி நாள் சம்பந்தமான டிஸ்கஷன் வைப்போம். அதுல நீங்க யாரெல்லாம் இந்த சொல்லப்பட்ட துறைகள்ல ரிசர்ச் வரைக்கும் போறேன்னு சொல்லிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தொடர்ச்சியான வழிகாட்டுதல் இருக்கும். உங்களுக்கு ஈஸியா செலவில்லாம படிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தொடர்ச்சியா உங்களுக்கு அதுக்கான பாதைகளையும் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம் கல்வி இயக்கத்திலிருந்து அமைச்சு தருவோம், வழிகாட்டுவோம். முஸ்லிம் கல்வி இயக்கத்திலிருந்து ரெகுலரான உங்களுக்கான கிளாஸஸும் நடந்துட்டு இருக்கும். அந்த கிளாஸஸையும் நீங்க தொடர்ச்சி அட்டன் பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசர்ச்சுக்கு வரும்போது அந்த நேரத்துல உங்களுக்கான நீங்க ரிசர்ச் பண்றதுக்கு உண்டான பினான்சியல் எய்டுல இருந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது, அப்படி இல்லைன்னா சொசைட்டி சார்பா இருக்கக்கூடிய பினான்சியல் எய்டோட நீங்க ஆய்வு கல்வி மேற்கொள்வதற்கு உண்டான உதவிகளும் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் செய்யப்படும். இதுக்காகத்தான் செலக்ட் பண்ணப்பட்டு இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. அதனால கம்ப்ளீட்டா பார்த்துட்டு ஆரம்ப கட்டத்துல இப்ப நீங்க இந்த அறிவுத்துறையினுடைய துவக்கத்துல இருக்கிறீங்க. இன்னும் பல ஆண்டுகள் நீங்க டிராவல் பண்ணி வரணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியா பாருங்க. அந்த கடைசி நாள் அன்னைக்கு இது சம்பந்தமான நம்ம எந்த கல்லூரியை தேர்வு செய்வது, எந்த படிப்பை தேர்வு செய்வதுங்கிறது இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஷன்ல வைப்போம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதின் மூலமாக பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மறையணும் அப்படிங்கிற அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட வைப்போம். அல்லாஹ் நம்முடைய அனைவருடைய வாழ்வையும் வளப்படுத்தி தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இதோடு முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.